ஏன் அந்த டேபிளுக்கு சப்ளையரு எவ்வளவு நேரமா காத்துடுறேன்? யாரு 7ஆம் நம்பர் டேபிள்ல அருளப்பா சாரை கவனிக்க சொல்லு. அருளப்பா 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 அருளப்பா. அடச்சே நீயா ஏன் அனுப்புன? முதலாளி அந்த டேபிளுக்கு ஆளே இல்லைன்னு காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா நின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற? ராத்திரி 2வது ஆட்ட சினிமா போனா 3 தடவை பிளி வந்து போச்சு. கண்ணை மூடுனா கனவுல சிலுக்கு வந்துட்டா. வரும் வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா? எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடிப்பாரு? சாம்பார போடுங்க. சாம்பார மேல கொண்டுட்டேன். என்ன சட்டம்? உன்னை என்ன செய்யற மாமா? எங்க போனா இந்த அருளப்பனோட பெரிய தொழிலாம். சாம்பார் கொட்டி கிடக்குது. ஏண்டா குட்டிலையா? இவர் என்ன சொன்னாலும் கேளுங்க. என்னையா சொன்னேன்? ஒண்ணு இல்லையா, சாம்பார போடையான்னு சொன்னேன். அதான் போட்டேன். இல்லம்மா சம்பளம் கட்டு. ஆமா பொண்ணா சம்பளம் கொடுத்தீங்க. மாசம் 30 ரூபா சம்பளம். தினசரி 1 ரூபா பிடிச்சுக்கிறீங்க. இனிமே உங்க பாயிட்ல இருந்து நான் திரும்பினா தான். சரி, பக்கத்துல இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் டிவனுக்கு காசு வரும், அதை வாங்கிட்டு வா. சினிமா கம்பெனி நடந்து கால் தான் மிச்சம். எங்கடா போற? ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனாமா? சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரச்சனை தேவைப்படுதோ? எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே. சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும், போடுங்கன்னா போட்டுட்டான். சாம்பார போடுங்க. இன்னுமா சாம்பார செஞ்சுதான் கொண்டு வரணும். காலங்காத்தால வந்து உயிரை எடுக்கிறிய. ஏய் சங்கரா, ஆமா போடுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சினிமா படம் எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. எப்பதான் எடுக்க போறாங்களோ? சார் சார் யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, துர்கா ஹோட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா. முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி தொட. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் இருக்காரா? அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேரை சொல்லு, உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு. உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு என்ன போடுவாங்களா? உன்னை என்ன உங்க அம்மாவே போடுவேன். ஐயாவுக்கு அவளுக்கு செல்வாக்கு. யோ, இந்த கப்சால என்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன்னு. வேணா 2 ரூபா வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு. கொடுங்க. என் சர்வீஸ்ல கேவலம் 2 ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்பன் சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்பாரத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கருகருன்னு குழக்கட்ட மாதிரி இருப்பாரு. திருட்டு மொழி முடிப்பாரு. கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாரியா, பக்கத்து தெருவில் அவர் இல்ல, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஆமா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே. இந்த சந்தனத்துல எப்படியாவது பிராக்கெட் போடணுமே. ஆறு உயிரண்ணா அங்கப்பா, நீ எங்கிருந்தாலும் வாழ்க, உன் குணம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமையே இந்த அருளப்பன் எங்க என்னப்பா என்ன வேலை செய்றீங்க? தெரு தெருவா சுத்தலையா? பிச்சை எடுக்கீங்களா? அட வேலை தேடி அலையறையா? நான் ஒரு 10 ரூபா தரேன். நான் சொல்றேன் சரிங்களா? 10 ரூபாயா? செய்றேன். இந்தாய். அதோ பத்தியெல்லாம் பொண்ணு. நான் அந்த பொண்ணு பார்த்து நிக்கிறேன். அங்கப்பா சார், டைரக்டர் 10 மணிக்கு ஏவி ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்ப போறேன். நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ மணியா, வாழ்க்கலாத்த கடையில வச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன செட்டப்பா?
10. அங்க பண்ண ஆ. அங்க பண்ண கேக்குது. ஏடிஎம்க்கு 10 மணிக்கு டைரக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி போ. அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில் அலைஞ்சு மூளை கசக்கிட்டு இருக்கேன். சார் நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சாரா? எஸ். ஆமா, நீங்க யாரு? என் பேரு அனுப்பிரியா. டெய்லர் ராஜபாதா உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஓ, அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தினமும் எங்க கடையில தான் வந்து மசாலா தோசை திம்பாரு. உங்க கடையிலயா? இல்ல நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. ஆஹா. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தச்சதா? போங்க சார், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சினிமாவுல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க. வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்ப. ஆஹா, நீ ஒரு 3 in 1. ஹீரோயினி, வில்லி, காமெடிச்சி, 3 கலந்த முகம். நான் உன்னை பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன பிடிச்சிருக்க? 8வது பரீட்சை எழுதும்போது காய்ச்சல் வந்துருச்சுங்க சார். ஏன் 7வது சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சுட்டேன். விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக்லாம் நல்லா சப்ளை பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவியா? பேசுவாங்க சார். ஹிந்தி புரியலீங்களே. புரியல? அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பாட்ட ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். ஹிந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும். அப்பதான் இருவனியா முடியும். நேரமாச்சு, கம்பெனி வண்டி வரல. போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டுறோம்னு ஒரு படம் எடுக்கும். அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணுகிட்டேங்க இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவம் ஓகே, டைலாக் வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாறிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணும் தெரியாமலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆளா? அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியா. என்ன அனுப்புறியான்னு அலட்ட? அது ஒண்ணு இல்லங்க, மளிகை கடைக்காரன் நம்ம ஹோட்டலுக்கு ஜாமான் அனுப்பல. அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியான்னு. ஐயோ, என்ன பொறுப்பு உணர்ச்சி. உன்ன மாதிரி 2 பயில இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. அனுப்பிரியா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது? எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க. நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70mm அகலமா இருக்கும். படத்துக்கு பேரு என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்த காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே? எனக்கு பழக்கம் இல்ல சார். தள்ளி நின்னு நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா. நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்மயில் கண்ணா, கமல கண்ணா, ராஜப்பல கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாது நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் ஜோடி ஆடி பாடும். ஐயோ, செடிக்கு பின்னால அண்ணன் போல என் பொண்ணு கைய பிடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டிய நீ. ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிக்கிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சு. என்னப்பா நீங்க ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான். இவர்கிட்ட ஒத்திகை பாத்துட்டு இருந்து வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. பாங்கப்பா. அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறைவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர். உங்க டைரக்டர் சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? முடி மாதிரியே பேச்சு குறும்பு வேஷத்தை சொன்னேன் சார். கவலைப்படாதீங்க, அனுப்பிரியா அவங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன். அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வேஷம் யார் இருக்கா? ஏயா, அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன். சார், உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலையில நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு சாட்டு வருது.
அதுக்கு தான். அவ்வளவுதானே, நின்னா போச்சு. போங்க. விடுங்க. அனுப்பியா? யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாரு போ. ஐயோ, விடுங்க, எங்க அப்பா முன்னாடி இதெல்லாம் தொடாதீங்க. சும்மா இரு. பாரு, டான்ஸ் வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா தலையிலே நிக்கிறான் பாரு. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு, முழிக்கிற முடிய பாரு. யோ, இங்க வாயா. வாயா. சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா. ஏங்க, மணி என்னாச்சுங்க? 5. 5. ஐயோ, இட்லிக்கு மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு பெசர ஆட்டோ. என்னது? ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே. சப்ளையர் மாதிரி கத்திட்டு போறான். சந்தேகமாவே இருக்க. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. இந்த பொம்பளைங்களை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன். அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பார்ட்டிஷன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலே கண்ணா இருக்கீங்க. சார், மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க சொல்ல? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதன்னு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. ஓஹோ. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. தருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல், பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. சுடியவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படி? இப்படித்தான். விடுங்க. இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. ஒரு ஆட்ட ஒண்ணு. போயிட்டு வாங்க. அனுப்பிரியா, அனுப்பிரியா. வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட பேச வேண்டாம். ஏன், என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா? தின்னு பாருங்க. ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் திங்க கூடாது. உதப்பேன். நான் சொல்றதுதான் திங்க. அங்க போய் உட்காருங்கப்பா. சும்மா தொணத்தனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே. அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா, இந்த டேபிள் சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பத்தியா? ஐ, நல்ல குண்டு குத்துறிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடறான். சும்மா இரு. வாங்கப்பா. ஐயோ, வருவாங்க இரு. டேய் அல்லப்பா, அந்த டேபிள கவனி. என்ன சொல்றீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா, தம்பி என்னமா, அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன். எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது, என் தலையெழுத்து இப்படி. ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு. என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன். 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்ன உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க. ஏன்னா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. ரெண்டு காபி. பார்த்தா அந்த மாதிரியே
தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா இவன் முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான். ஒண்ணு இல்லங்க, பூனை டான்ஸா? அப்போ சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போர்ட பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த நேரத்துல கவனிக்கிறேன். அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான். 2 வார லீவுல போயிருக்காயா? 2 வார லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டேன். ஐயோ, அப்படி சொல்லப்படாது. ஏன்? அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய துறந்துட்டான்னா என்னது? பொய்யே சொல்ல மாட்டான். 10 பேரை சமாளிப்பான். சண்டையிலையா? இல்ல, சப்பளையில. அவனை கெட்னியாச்சு கொண்டாட பார்த்தான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுவன மாதிரி ஆயிடும். 1000 தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா, அவர் அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா. ஹோட்டல் சப்ளையர் சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இத பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ என் மனச பாட்டி கொடுத்துட்டான். மனசை மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க போயிட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. வாயா. ஐயோ, நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா, நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்புறேன்டா. அனுப்பிரியா. என்ன பெத்துட்டேன் பாரு. அனுப்பிதான்டா ஆவணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா? கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வச்சியா? மாப்பிள்ள நடை போறீங்க. கட்டுறியா இல்லையா? கட்டி மேடம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.